அதாவது எஸ் என்ற நபர் வந்து துளாராசிக்காரங்களுக்கு முக்கிய வழிகாட்டியாக தான் இருப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல அந்த எஸ் என்ற நபர் வராங்க அப்படின்னா துளாராசிக்காரங்கள்லாம் ரொம்ப நியாயமாக வேலை பார்க்கக்கூடியவங்க தான். நிறைய இடங்களில் வந்து வேலைக்கு சேர்க்குறவங்க துளாராசிக்காரங்க தான். துளாராசிக்காரங்க தான் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள் சக நண்பர்கள் யாராவது வேலைக்கு எஸ் என்ற பேரில் வந்தாங்க அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அஸ்ட்ராலஜர், நியூமராலஜிஸ்ட் அப்படின்னு இவங்கள சொல்லலாம், வாஸ்து நிபுணர் அப்படின்னு சொல்லலாம், மலர் மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள் அடுக்கிக்கிட்டே போகலாம். அவங்க தாங்க மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கும். ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எப்பவுமே பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லும் போது மக்கள் பார்க்கும்போதும் அவங்களுக்கும் நிறைய பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து உள்ளத்துல வரும். ஸோ ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திச்சதுல. நிறைய நல்ல பதிவுகள் நம்ம ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நீங்க கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாபிக் தான் நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், அதாவது ஒரு நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் வந்து எஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? அந்த எஸ் என்ற நபர்கள் வந்து எல்லா ராசிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்களா, இல்லை நெகட்டிவான விஷயங்கள் ஏதாவது செய்வாங்களா? அதை பற்றி இன்னைக்கு மக்களுக்காக நீங்கள் சொல்லணும். சரிங்க. ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். எஸ் அந்த எழுத்தை வந்து நம்ம எழுதினாலே தெரியும். அது பாருங்க, முதல்ல ஆரம்பிச்சு கீழே வளைஞ்சு வந்து வருது. வளைவுகள் இருக்கக்கூடிய வளைஞ்சு பாருங்க, திருப்பி நிமிந்துருது, வளைவோட இருக்கவும் இல்லை. அப்ப அந்த எஸ் என்ற எழுத்துல இருக்கக்கூடியவங்க நபர்கள் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலை தனக்கு சாதகமா பயன்படுத்தக்கூடியவங்க. என்னதான் நமக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அது எப்படி நம்ம வந்து யோசிச்சு செய்ய நினைச்சாலும் பாருங்க, ஒரு நிமிஷம் உட்காந்து யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும். எங்கேயும் நம்மளுடைய வந்து வெற்றியை நோக்கி பயணப்படக்கூடியவங்க தான். அதே நேரத்தில் இந்த எஸ் அப்படிங்கிறவங்க வந்து 2 தலைப்பட்ட நாகம் போல குணங்கள் இருக்கும். நம்ம எப்படி கையாளுறோம் அதை பொறுத்து தான் இருக்கும். நெகட்டிவாகவும் இருப்பாங்க, நிறைய பாசிட்டிவாகவும் இருப்பாங்க. அப்போ வந்து நம்மளுடைய 2 குணங்களும் இருக்கும். ஆமாம், அது 2 தலை நாகம் அப்படிங்கிறது வந்து அப்போ நிறைய இவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே வந்து எஸ் என்ற நபர்கள் வந்து இருக்காமல் இருக்கவே மாட்டாங்க. முக்கியமான காலகட்டத்திலே ஆகட்டும், இல்லை எப்பயாவது ஒரு நேரத்தில் ஒரு வாழ்க்கைக்குள்ள அடுத்த இடத்துக்கு போனால் அந்த எஸ் என்ற நபர் வந்து கண்டிப்பாக நம்ம முறையில் இருப்பாங்க நம்ம லைஃப்ல. ஒவ்வொரு ராசிக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஏதோ ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்க. ஆனால் எஸ் அப்படிங்கிறது வந்து நியூமராலஜி படி பார்க்குறப்ப வந்து 3ஆம் நம்பரை குறிக்கும். 3ஆம் நம்பர் அப்படிங்கிறது வந்து குருவோட ஆதிக்கம் கொண்ட நம்பரு. அப்போ ஏதாவது ஒரு காரியம் உருவாகணும், இப்போ வந்து கரு உருவாகணும்னா கூட குரு தான் வேணும். நிறைய நபர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கும். நாங்கள் அவங்களுக்கு சொல்லக்கூடிய நியூமராலஜி முறைப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஜிஜி இந்த எழுத்தை மட்டும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வர சொல்லுவோம். அந்த எழுத்து எழுத பாருங்க, உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் உண்டாயிரும். எதையுமே வந்து புதியதாக உருவாக்குவதற்கான அமைப்பு வந்து இந்த எஸ் என்ற நபர்கிட்ட தான் இருக்குது. ஓகே, சூப்பர். அப்போ இந்த எஸ் என்ற முதல் எழுத்து கொண்ட அந்த நபர் நம்மளுடைய ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் எப்படிலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக நம்ம இப்போ பார்த்துடலாமா? அம்மா, இப்போ இந்த எஸ் என்ற நபரால் வரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன? ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பார்க்க போகிறது துலாம் ராசி. துலாம் அப்படின்னாலே தராசு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து சரியான ஒரு நேர்கோட்டில் பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இவங்க லைஃப்பில் இந்த எஸ் என்ற நபர்கள் வந்து என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ணுறாங்க? அதாவது எஸ் என்ற நபர் வந்து துளாராசிக்காரங்களுக்கு முக்கிய வழிகாட்டியாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு பிடிக்காது. பிடிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த துளாராசிக்கு குரு வந்து 3, 6 கூடையவர். அப்போ இவங்க சரியான முறையில் வழிகாட்டியாக கொண்டு வர்றது. துளாராசிக்காரங்களுக்கு அவங்க அம்மாவே வந்து தாயே வந்து எஸ் என்ற பேரில் இருந்தால் கரெக்டாக அதுபடி போவாங்க.
நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க. ஒரு அவங்க சொல்கிறதை கட்டுப்பட்டு செஞ்சு கேட்டு செய்கிறப்ப அவங்களுடைய வாழ்க்கை சிறு வயது வாழ்க்கையிலேருந்து திருமண வாழ்க்கை வரைக்கும் நல்லாயிருக்கும். ஓகே. ஒரு இதுக்கு போக நினைப்பாங்க. ஆனால் பாருங்கள், இவங்க வந்து கொஞ்சம் முரண்பாடு தெரிய ஆரம்பிச்சிடும். எஸ் என்ற நபரில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சேர்றாங்க, அப்படி தான் அங்கே வந்து வாழ்க்கை வந்து பாதை வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஆமாம், ரிஷபராசிக்காரங்க மாதிரி தான் இவங்களும் சுக்கிரன் வீடு தானே. ஆனால் சனியோட ஆதிக்கம் இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நல்லா வேலை பார்ப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் வயதில் உள்ளவங்க, தாயோடைய அட்வைஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பாருங்கள் எஸ் என்ற இருந்தால் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்தால் அவங்களுடைய ஆலோசனை கேட்டோம்னா நல்லாயிருக்கும். வேலை பார்க்குற இடத்துல அந்த எஸ் என்ற நபர் வராங்க அப்படின்னா அவங்களுடைய வேலையை இவங்க மேலே வந்து சுமத்திடுவாங்க. அப்போ அங்கே தான் இவங்க வந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் தான் நீ செய் அப்படின்றாங்களா. அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு அங்கே வந்து கடினமான வேலை சுமையும் பழுவும் அதிகமாயிடும். ஆனால் இவங்க வந்து என்ன செய்வாங்க, துளாராசிக்காரங்க வேலை பார்க்குற இடத்துல நல்லா சின்சியராக வேலை பார்ப்பாங்க. தன்னுடைய ஓனருக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க தான் துளாராசிக்காரங்க. அந்த நண்பர்கள் எஸ் என்ற பேரில் வைக்கிறப்ப அவங்க ஏமாத்துற விஷயங்கள் வந்து உனக்கு தெரியாது. ஆமாம், எஸ்என் நபர் வந்து ஏமாத்திட்டு இவங்க மேலே எல்லா வேலையை சுமையும் சொல்லிட்டு அங்கே வந்து ஓனர்கிட்ட போய் தேவையில்லாத வதந்தியை இவங்களை பற்றி சொல்லிடுவாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, எங்கே நடக்குது ஏன் நடக்குது தெரியாது பார்த்துக்குங்க. ஆனால் அவங்க ஓனருக்கு சரியாக கண்டுபிடிச்சிருவாங்க. துளாராசிக்காரங்கள்லாம் ரொம்ப நியாயமாக வேலை பார்க்கக்கூடியவங்க தான். நிறைய இடங்களில் வந்து வேலைக்கு சேர்க்குறவங்க துளாராசிக்காரங்க தான். ஓகே. ஆமாம், ரொம்ப நியாயமாக வேலை பார்ப்பாங்க. அப்போ நம்பி நம்ம எந்த அளவுக்கு பொறுப்பை ஒப்படைக்கலாம். நேர்மையும் இருக்கும். ஆமாம், துரோகம் பண்ண மாட்டாங்க, யாரும் ஏமாத்த நினைக்க மாட்டாங்க, தானாவது ஏமாந்துருவாங்க, மற்றவங்களை ஏமாற்ற மாட்டாங்க. வெளியில் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு வர்றப்ப தான் இவங்க வந்து ஏமாந்துடுறாங்க. ஏமாந்து வேலை விஷயங்களையும் வரக்கூடிய இவருக்கு வந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாத்தையுமே வந்து இழந்துடுறாங்க வெளிவட்டாரங்களில். அப்போ வந்து இவங்க வேலை பார்க்குறப்ப அந்த வேலை பார்க்குற இடத்துல வந்து இவங்க வந்து எஸ்என் நபர் யாராவது அறிமுகம் ஆனாங்க அப்படின்னா இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஆனால் வேலை செய்கிற முதலாளி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு அரசாங்கம் ஏதாவது ஒன்று தனக்கு மேலே உள்ள அதிகாரி வந்து எஸ் என்ற பேரில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கண்ட்ரோலில் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். தான் தாய் மாதிரி யாரெல்லாம் அரவணைச்சு போக்குறாங்களோ அவங்களுடைய கண்ட்ரோலில் இவங்க வந்து கடைசி வரைக்கும் இருந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து இவங்களுடைய லைஃப்பில் கடைசி வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு பொறாமையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்மளும் இப்போ 50 நமக்கு எந்த உதவியும் செய்யலையே, அவனுக்கு மட்டும் உதவி செய்கிறாங்களே. எஸ்ன்ற பேரில் வேலை பார்க்கறது ஒரு அதிகாரி இருந்தால் கூட பாருங்கள், இந்த துளாராசிக்கு அதனுடைய பிள்ளை மாதிரி பார்த்து அரவணைக்க இருப்பாங்க. இது மற்றவர்களுக்கு வந்து பிடிக்காது. நம்மளும் தான் வேலை பார்க்குறோம், எல்லாம் செய்கிறோம், ஆனால் நம்மளை மட்டும் இப்படி பார்க்க மாட்டேங்காங்களே, நமக்கு இந்த ஒரு இது கிடைக்கல, ஆதரவு கிடைக்கலையே. மற்றவங்களாம் லீவ் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இந்த துளாராசிக்காரங்க போய் இந்த எஸ் என்ற மாதிரி லீவ் கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க. சரி போயிட்டு வா, நீ வந்து பொய் சொல்ல மாட்டேன், தேவைக்கிட்ட லீவு கேட்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஆனால் இதுதான் மற்றவங்களுக்கு பிடிக்காது. அப்போ எப்படி இவங்களை போய் மனசை குலைக்கிறது, முதலாளியை குறைக்க முடியாது. ஆனால் இந்த துளாராசிக்காரங்களில் மனசை மாற்றிடுவாங்க. நீ எதுக்கு இங்கே வேலைக்கு போகிற, ஏதாவது குழப்பத்தை கொண்டு பண்ணி இவங்களுடைய அந்த வேலையில் ஃபஸ்ட்டு முதல்ல தடையை கொடுத்துருவாங்க. வேலையே செய்யாத அளவுக்கு பின் விளைவுகள் ஏற்படுத்துறதுனால வந்து துளாராசிக்காரங்க தான் வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள் சக நண்பர்கள் யாராவது வேலைக்கு எஸ் என்ற பேரில் வந்தாங்க அப்படின்னா ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும். பட்டும் படாமல் நம்ம வந்து நட்பை வச்சுக்கிறணும். அதே நேரத்தில் வேலை பார்க்கக்கூடிய மேலதிகாரியோ இல்லைன்னா முதலாளி யாராவது ஒருத்தவங்க வந்து எஸ் என்ற பேரில் இருந்தால் அங்கே தான் தாய்மை பாசம் வந்து கிடைக்கும். ஓகே. அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து 3 விஷயம் சொல்லியிருக்கீங்க. வெளியில் எஸ் என்ற நபர்கள் இருக்காங்கன்னாலும் உஷாராக இருக்கணும். ஆஃபீஸில் தனக்கு ஒத்த வேலையாட்கள் வந்து எஸ்ல இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எஸ் அப்படின்னு இருந்தாக்க இவங்களுக்கு வந்து ஜாக்பாட் தான், இவங்களுக்கு என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த 2 பேர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு இவங்க என்ன பரிகாரம் பண்ணலாம்? இவங்களுக்கு வந்து சனிக்கிழமை வந்து காலபைரவர் தான். சனிக்கிழமை காலையில் போய் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய காலபைரவருக்கு அங்கே வந்து செவ்வரளிப்பு மாலை வாங்கி போட்டு வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே அமர்ந்து ஒரு நாளிகையாவது உட்காந்து அமர்ந்து அந்த காலபைரவர் வழிபாடு செஞ்சால் இந்த எஸ் என்ற நபரால் வெளியிலிருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல குறைஞ்சிரும். ரொம்ப சிறப்புமா. இந்த ராசிக்கு எஸ் என்ற நபர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்பில் செய்வாங்க அப்படின்னு ரொம்ப சூப்பரான பதிவாக கொடுத்தீங்க. நன்றிம்மா. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்மளுடைய ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நியூமராலஜி ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, அது ரீதியாக கன்சல்டேஷன் வேணும்னாலும் சரி, இல்லை மலர் மருத்துவம் ஏதாவது எடுக்கணும்னாலும் சரி, இல்லை அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னாலும் சரி, நம்மளுடைய சங்கரேஸ்வரி அம்மாவை நேர்லையும் நீங்கள் கன்சல்டேஷனுக்கு சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றீங்களா? வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு
கால் பண்ணுங்க, இமீடியட்டா இன்னைக்கே உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.